ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரோட கதையை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, தண்டியடிகள் நாயனாரோட கதையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இவருக்கு பிறவியிலேயே கண் பார்வை கிடையாது. ஆனாலும் எப்போவுமே சிவபெருமானோட திருவடியை தன்னுடைய அகக்கண்ணில் இவர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். எப்போவுமே சிவநாமத்தையே இவர் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அப்படி இருக்கும்போது திருவாரூரில் இருக்கிற கமலாலயத்துக்கு இவர் போயிருக்காரு. போகும்போது அந்த பக்கம் ஃபுல்லுமே சமணர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் அந்த தெப்ப குளத்தை சுற்றியுமே அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டதுனால குளம் ரொம்ப சுருங்கி போயிடுது. அது இல்லாத அதில் தண்ணி இல்லாமல் இருந்துதான். இது நம்ம எப்படியாவது தூர்வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு கம்பு எடுத்துகிட்டு போய் அந்த குளத்துக்கு நடுவில் வச்சுட்டு அதில் ஒரு கயிறை கட்டி மறுமுனையை கரையில் கட்டிட்டாராம். தினமுமே காலையில் போய் சிவபெருமானோட நாமத்தை சொல்லிக்கிட்டே அதில் மண்ணை வெட்டி வெட்டி ஒரு கூடையில் போட்டு எடுத்துகிட்டு கரையில் போடுவாராம். இவருடைய முயற்சியினால் அந்த குளத்தில் நீர் வர ஆரம்பிச்சிருச்சான். இதெல்லாம் பார்த்துட்டு சமணர்களுக்கு ரொம்ப பொறாமையாயிருச்சான். உடனே தண்டியடிகள்கிட்ட நீ இப்படி இந்த குளத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறல்ல, இதனால் இதில் இருக்கிற உயிர்கள்லாம் இறந்துடாதா, அது பாவமான செயல் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தண்டியடிகள் சொல்கிறாரு, சிவபெருமான் கல்லுக்குள்ளார இருக்கிற தேரைக்கு கூட உணவு கொடுக்குறாரு, அதனால் இதனால் எந்த உயிருமே பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சமணர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துடுது. நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபம் உனக்கு கண்ணு தான் தெரியல, காது கூடவா கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. சரி, எனக்கு கண் பார்வை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. உனக்கு கண் பார்வை நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே தண்டியடிகளும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாரு. முறையிட்டுட்டு அவர் அப்படியே தூங்கி போயிடுறாரு. அன்னைக்கு நைட் கனவுல சிவபெருமான் நீ போய் இந்த குளத்தில் மூழ்கி எந்திரி, உனக்கு கண்டிப்பாக கண் பார்வை கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சோழ மன்னனோட கனவுலையும் போய் இந்த வழக்கை நீ போய் தீர்த்து வைய அப்படிங்கிறாங்க. உடனே சோழ மன்னனும் தண்டியடிகள்கிட்ட நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. சரி, நீங்கள் குளத்தில் மூழ்கி எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட முன்னிலையில் சமணர்களோட முன்னிலையிலையுமே தண்டியடிகள் என்ன பண்ணுறாரு, நமச்சிவாய நாமத்தை ஓதிக்கிட்டே அந்த குளத்தில் மூழ்கி எந்திரிச்சதுமே அவருக்கு கண் பார்வை தெரியுது. அவருக்கு கண் பார்வை தெரிஞ்ச உடனே சமணர்களுக்கு எல்லாமே கண் பார்வை போயிடுது. உடனே அவங்க தங்களுடைய தப்பை உணர்ந்து அந்த ஊரை விட்டு அவங்க போயிட்டாங்களாம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா. தனக்கு கண் பார்வை இல்லைனாலும் பரவாயில்ல, சிவபெருமானுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணி ஒரு குளத்தையே சீரமைச்சிருக்காரு அப்படின்னாக்கா எவ்வளோ பெரிய விஷயம் தானே. எங்களை மாதிரி நாமளும் எப்பவும் பக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கலாமா. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.